ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யானந்தாக்கும் இகாரு நக்கமுராக்கும் நார்வே செஸ் 2024ல லாஸ்ட் ரவுண்ட்ல நடந்த ஆர்மகடன் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கேம்ல பிரக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, இகாரு வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரகுக்கு வந்து 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ பிரக் வந்து மஸ்ட் வின் கேம் ஒயிட் பீசஸ்ன்றதுனால அதிக டைம் கொடுக்குறாங்க. அண்ட் இகாருக்கு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரக் ஃபர்ஸ்ட் D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ நைட் F6, இப்போ பிஷப் F4, இப்போ D5, இப்போ E3 பிளே பண்றாரு. E3க்கு அப்புறமா இப்போ C5 புஷ் பண்றாரு. ஸோ C5க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் F3 வருது. ஸோ நைட் F3 செட்டப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து லண்டன் சிஸ்டம். ஸோ லண்டன் சிஸ்டம்ல காமனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பானை புஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த D4 பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுவோம். பிளஸ் நம்ம இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து D3ல போடுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளே பண்றாங்க. இந்த இடத்துல வந்து நைட் C6 வருது. இப்போ பிரக் வந்து அவருடைய பிஷப்பை வந்து B5ல போறாரு. ஸோ இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. ஸோ கொஞ்சம் அக்ரெசிவா பிளே பண்றாரு. இப்போ குயின் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல வந்து நார்மலா வந்து குயின் எடுத்துட்டு வந்து இந்த A5ல தான் போட்டு கிங்குக்கு செக் தருவாங்க. இப்போ நைட் C3 வரும். ஸோ நைட் C3 மூலியமா இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிப்பாரு. முக்கியமா குயின் வந்து இந்த B6ல இருக்கிறதுனால இந்த ஒரு டைகனலை வந்து ஆக்சஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இகாரு வந்து சிம்பிளா பிஷப்பையும் சேஸ் பண்றாரு, பிளஸ் இந்த டயகனலையும் வந்து ஆக்சஸ் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா C4 புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ C4க்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற பான்ஸோடைய டென்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ பிஷப் G4 வராரு. ஸோ பிஷப் G4 வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்போ சிம்பிளா இன்னொரு நைட்டை பிரக் டெவலப் பண்ணிக்கிறாரு. இப்போ E6 வருது. இப்போ சிம்பிளா கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கேசல் பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் பிளாக் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல D-Tech C5 வரும். ஸோ D-Tech C5க்கு அப்புறமா நீங்க குயின் டெக்ஸ் பான் தான் பிளே பண்ண முடியும். நீங்க சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நைட் எடுத்துட்டு வந்து குயினையும் பிஷப்பையும் அட்டாக் பண்ணலாம். இப்போ குயினுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. விச் மீன்ஸ் இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஸோ குயின் வந்து ஹோம் ஸ்கொயர் தான் போய் ஆகணும். நம்ம அழகா இந்த பிஷப் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் தான் பிளே பண்ண முடியும். குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணாலுமே C-Tex D5 அப்புறமா நீங்க சப்போஸ் இந்த பானை வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பான் வந்து ஐசோலேட் ஆகிடும். இப்போ ஒயிட்டோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிஷப் வந்து டெவலப் ஆகல, பிளாக் வந்து கேசல் பண்ணல, பிளஸ் இந்த ஐசோலேட்டட் பானையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க நைட் டெக்ஸ் பான் பிளே பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து நைட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பான் வந்து ஐசோலேட் ஆகும். ஸோ இந்த பான் ஐசோலேட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி அதே ஒரு சிச்சுவேஷன் தான் பிளாக்குக்கு. பிளாக் இன்னும் கேசல் பண்ணல, அவருடைய இந்த பிஷப்பும் வந்து டெவலப் ஆகல. பிளஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பிஷப்பை A4ல போட்டு இந்த பின்னை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஃபைல்ல வருவாரு. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு லூஸ் மூவ்லாம் பிளே பண்ணக்கூடாது பிளாக். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. ஸோ இந்த பிஷப்பை சேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக்யானந்தா இமீடியட்டா பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணி குயினை வந்து சேஸ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணக்கூடாது. பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணீங்கன்னா சிம்பிளா நைட் A4 வரும். குயின் வந்து இந்த A7 தான் போய் ஆகணும். இந்த பிஷப்பை ரீகார்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் C6 செக் வரும். பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து அழகா C-Tex D5 பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பானை வந்து சி பானோ இல்ல இ பானையும் வச்சு கேப்சர் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் நீங்க சி பானை வச்சு இந்த பானை டேக் பண்ணீங்கன்னா நம்ம ரூக் C1 பிளே பண்ணலாம். ரூக் C1 பிளே பண்ணது இப்போ இந்த பிஷப் வந்து டபுள் அட்டாக் பிளஸ் ரூக்கும் வந்து இந்த C7 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டோடைய இந்த பிஷப் வந்து இந்த C7 ஸ்கொயரை வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒயிட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு டாமினேட்டிங் பொசிஷனா அமைஞ்சிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால சி பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இ பானை வச்சு கேப்சர் பண்ணாலுமே நம்ம வந்து ரூக் C1 பிளே பண்ணலாம். திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பிஷப் அட்டாக், அதுக்கப்புறமா வந்து இந்த C6ல இருக்க பானுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய த்ரெட் வரும். இந்த ஒரு ரீசனால நீங்க இந்த ரெண்டு பானுமே வச்சு கேப்சர் பண்ண முடியாது. நீங்க நைட் டெக்ஸ் பான் தான் பிளே பண்ண முடியும். நைட் வந்து இந்த C7 ஸ்கொயரை ஐ பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் இந்த பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல H3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றோம். சப்போஸ் இந்த பிஷப் வந்து பேக்வர்ட் பண்ணோம்னா ஃபர்தர் இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சிம்பிளா குயின் C1 பிளே பண்ணிக்கலாம். திருப்பி குயின் C1 மூலமா இந்த பிஷப் அட்டாக். இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷன்ல பிஷப் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பிஷப் E7 நீங்க பிளே பண்ணிக்கலாம். பிஷப் E7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் வந்து எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். ஏன்னா இந்த பான் வந்து ஐசோலேட்டட் பான் ஆயிடுச்சு. பிளஸ் இந்த பானும் வந்து ஐசோலேட்டட் பான் தான். இந்த பான்ஸை வந்து ஈஸியா டார்கெட் பண்ணி ஒயிட் வந்து கேம் வந்து லீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் டெக்ஸ் பான் வந்து பிளே பண்ண முடியாது. பிஷப் டெக்ஸ் பான் மூலமா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நைட் A4 மூலமா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் A4 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல சிம்பிளா நைட் வந்து இப்ப A4க்கு வராரு. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் A7, இப்ப பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த C5ல போட்டுறாரு. ரூக் C1 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க திருப்பி பான் டெக்ஸ் பான்லாம் பிளே பண்ண முடியாது. ரூக் டெக்ஸ் C4 இருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வீக் ஆயிடும்.
இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து கேசலை நோக்கி தான் போகணும். பிளாக் வந்து அவருடைய டெவலப்மெண்ட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல பிஷப் E7 ப்ளே பண்றாரு. பட் இந்த இடத்துல பிரெக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா நீங்க சிம்பிளா கேசல்லாம் பண்ண முடியாது. கேசல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம D6 ப்ளே பண்ணிக்கலாம். D6 மூலியமா இந்த பான் வந்து ரொம்பவே ஃபார்வர்ட் வந்துருவாரு. பிளஸ் இந்த பானை இப்போ வந்து ஒயிட்டோடைய இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பிளாக்கோடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமா ஆயிடும். சோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துலயும் உங்களால கேசலும் பண்ண முடியாது. பிளஸ் பான் டெக்ஸ் பானும் நீங்க ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணீங்கன்னா ரூக் C7 வரும். ரூக் C7 மூலமா நம்ம குயினை வந்து அட்டாக் பண்றோம். இப்ப குயின் வந்து B8 போனதுக்கு அப்புறமா நம்ம ரூக் டெக்ஸ் பிஷப் செக் வரும். பிளஸ் நம்ம குயினையும் வந்து வின் பண்ணிடலாம். சோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து உங்களால C பானை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க E பானை வச்சு கேப்சர் பண்ணாலுமே திருப்பி ரூக் டெக்ஸ் C6 வரும். ரூக் டெக்ஸ் C6க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் வந்து இந்த C7 ஸ்கொயரை வந்து சூப்பரா ஹை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருப்பி ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வரும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பானை வச்சு உங்களால இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. நைட் எக்ஸ் பான் தான் ப்ளே பண்ண முடியும். நைட் எக்ஸ் பான் தான் வந்து ஆக்சுவலா கேம்ல ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா ரூக் C8 ப்ளே பண்றாரு. சோ ரூக் C8க்கு அப்புறமா இந்த பானை வந்து ஃபர்தரா சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் E5 வருது. பிஷப் E5 பாத்தீங்கன்னா இந்த G7 பானை வந்து ஹை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பிளாக் வந்து கேசல் பண்ணிக்கிட்டு அவருடைய கிங்கையும் சேஃப்டி பண்ணிக்கிறாரு. பிளஸ் இந்த பானையும் சேஃப்டி பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் E4. சோ ரூக் E4 பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸான மூவ். இந்த ரூக் மூலியமா நம்ம நெக்ஸ்ட் ரூக் பேட்டரியும் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரூக்கும் வந்து நெக்ஸ்ட் அழகா இந்த கிங் சைட்லயும் ஸ்விங் ஆகலாம். கிங் சைட்ல ஸ்விங் ஆச்சுன்னா இப்ப பிளாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான த்ரெட்டும் நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல சிம்பிளா பானை வந்து புஷ் பண்றாரு பிளாக். சோ பானை புஷ் பண்றது மூலமா இந்த பானுக்கு வந்து 3 டிஃபெண்டர் கிடைக்கிறாங்க. பட் என்னதான் இந்த பானுக்கு 3 டிஃபெண்டர் இருந்தாலுமே இது வந்து ஒரு ஐசோலேட்டட் பான் தான். இந்த இடத்துல இப்ப இன்னொரு ரூக்கையும் வந்து டபுள் பண்றாரு. சோ இன்னொரு ரூக்கையும் டபுள் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் B4 வராரு. சோ நைட் B4 மூலமா இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. குயின் G4 ப்ளே பண்றாரு. குயின் G4 மூலமா இங்க வந்து ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல இக்காரு வந்து இந்த G பானை புஷ் பண்ணி செக்மேட்டை வந்து ஸ்டாப் பண்றாரு. சப்போஸ் G பானை புஷ் பண்ணாம நீங்க வந்து F பானை புஷ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. G பானை புஷ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் கொஞ்சம் வீக் ஆயிடும். இந்த ஒரு ரீசனால நீங்க F பானை புஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா குயின் டெக்ஸ் பான் மூலமா இங்க ஒரு சூப்பரான செக் வரும். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா திருப்பி பிளாக்கோட பொசிஷன் இன்னுமே வீக் ஆயிடும். சோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா G பானை தான் புஷ் பண்ணி நீங்க இந்த செக்மேட்டை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இக்காரும் இதை தான் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் நைட் வருது. ஏன்னா இந்த நைட் வந்து ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா பானை வந்து புஷ் பண்றாரு. சப்போஸ் நீங்க இந்த பானை டேக் பண்றீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் கிடைச்சிரும். பிளஸ் பிளாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூக்கே போயிடும். இந்த ஒரு ரீசனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த இடத்துல இக்கார் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து C6ல போடுறாரு. நெக்ஸ்ட் அவருடைய ரூக்கையும் வந்து டபுள் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா பான் டெக்ஸ் பானை. இப்பயும் உங்களால கண்டிப்பா இந்த பானை எடுக்க முடியாது. இப்ப குயின் B7 போறாரு. இந்த இடத்துல வந்து இந்த பானை புஷ் பண்றாரு. அதாவது இந்த H பானை புஷ் பண்ணி ஃபர்தரா இந்த H பானை அட்வான்ஸ் பண்ணி சைடுல இருக்கிற பான்ஸை வந்து ஃபர்தரா டேமேஜ் பண்ண பாக்குறாரு. இந்த இடத்துல சிம்பிளா F பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப அழகா பிஷப் வந்து இந்த D6 ஸ்கொயருக்கு வந்துட்டார். சோ இந்த பிஷப் D6 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து இந்த பான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் இந்த ரூக் வந்து இந்த E பானை வந்து இப்ப ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா நடுவுல வந்து ஒயிட்டோடைய பிஷப் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால குயின் டெக்ஸ் E6 வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து த்ரெட். சோ பிளாக்கோடைய பொசிஷன் பாருங்க கிங் சைட்ல வீக் ஆயிட்டே இருக்கு. பிரெக் வந்து மேலும் மேலும் கரெக்டான அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. இந்த இடத்துல F5 ப்ளே பண்றாரு. சோ F5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து காப்பாத்துறாரு E6 பானை. பட் இருந்தாலும் F5 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வீக்னஸ் ஏற்படுத்துது. இந்த இடத்துல சிம்பிளா குயின் வந்து G3 வராரு. சோ அது என்ன வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து நல்லாவே வீக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல திருப்பி வந்து ரூக் D8. சோ ரூக் D8 மூலமா இந்த பிஷப்க்கு வந்து டபுள் அட்டாக் வருது. இந்த இடத்துல அழகா இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணி கிங் சைட்ல இருக்கிற பானை வந்து நாக் பண்றாரு. நீங்க பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல பானை வந்து ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ணி ஆகணும். சோ ஃபர்தரா இந்த பானை அட்வான்ஸ் பண்றாரு. இப்ப E4 புஷ் பண்ணி இந்த பானை வந்து திருப்பி டேமேஜ் பண்ண பாக்குறாரு. இந்த F பானை இப்ப டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த இடத்துல இந்த பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அழகா குயின் வந்து இப்ப E5 வந்துடுறாரு. சோ குயின் E5 வந்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா பாருங்க பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. பிளஸ் இந்த சைட்ல இருக்கிற பான்ஸும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த சைட்ல ஒரே ஒரு ஐசோலேட்டட் பான் தான் இருக்கு. ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான பான் தான். ஏன்னா பிளாக் சைட்ல எந்த பான்ஸுமே கிடையாது இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு. சோ இந்த ஒரு ரீசனால ஒயிட் வந்து ரொம்பவே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. பிளஸ் ஒயிட்டுடைய கிங்கும் இந்த இடத்துல ரொம்பவே சேஃபா இருக்கு. இப்ப குயின் D7 வருது. இந்த இடத்துல சிம்பிளா ஃபர்தரா இந்த H பானை புஷ் பண்றாரு. இப்ப இந்த G7 ஸ்கொயர்ல ஒரு சூப்பரான செக்மேட் த்ரெட் வந்து கிரியேட் பண்றாரு. இந்த இடத்துல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த G6 பானை வந்து
பிளாக் உடைய பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்க செக்மேட் த்ரெட் இருக்கிறதுனால இந்த பிஷப் வந்து கண்டிப்பா இந்த F8 ஸ்கொயர் வந்து இந்த G7 ஸ்கொயரை கார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த பானுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால குயின் டெக்ஸ் பான் செக் வருது. குயின் டெக்ஸ் G5 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா கிங் வந்து F7 வராரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல இக்காரு வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இருந்து பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம ரூக் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, டோட்டலா ஒயிட்டோடைய 3 ஹெவி பீசஸ்மே வந்து பயங்கர டாமினண்டா இருக்கு. இந்த பானும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பரான பாசட் பானா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிளஸ் இக்காருக்கு வந்து 2 பான் வந்து டவுன்ல இருக்காரு. அவருடைய மத்த எல்லா பான்ஸுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிரெக் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. சப்போஸ் இந்த பொசிஷன்ல நீங்க கிங் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல குயின் F6 செக் வரும். இப்ப கிங் E8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஒரு செக் கொடுக்கலாம். கிங் கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த பானையும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்புறமாவே இக்காரு வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ திருப்பி பாத்தீங்கன்னா பிரக்யானந்தா கிட்ட இருந்து ஒரு ஸ்டன்னிங்கான பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆர்மகடன் கேம்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா டைமர் ரொம்பவே பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணி இக்காரு மாதிரியான ஒரு பெஸ்ட் பிளேயர் கிட்டயே இந்த மாதிரியான ஒரு டாமினன்டான ஒரு அட்டாக்கை ஜென்ரேட் பண்றாருன்னா கண்டிப்பா பிரக்யானந்தாவுடைய பொட்டன்ஷியலை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த வேலையை பாருங்க. தேங்க்யூ.